வெல்கம் டு கிரீடிகா vlogs. மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். இது மெரினாவோட சிட்டி. இங்க நாங்க வந்து மெயினா சுந்தரி அக்கா கடை சாப்பாடு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அண்ட் ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் தான் மெரினா பீச். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பட் நாங்க எப்படி இதை பாக்குறோம், வாங்க எப்படி அதை என்ஜாய் பண்றோம்னு உங்கள்கிட்ட நாங்க காட்ட போறோம். முதல் இடமா நம்ம வந்து சுந்தரி அக்கா கடை போறோம். சுந்தரி அக்கா கடை என்ன ஃபேமஸ் தெரியுமா? தெரியல. சுந்தரி அக்கா கடை வந்து ஃபேமஸ். அதாவது கடல்ல சுட சுட புடிச்சிட்டு வந்து சுட இல்ல கடல்ல இருந்து புடிச்சிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தான் மீன்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ சுத்தமா நல்லாவும் இருக்குமா. நாங்க அந்த பொருளுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க. நிறைய ரிலேஷன்ஸ் வந்து அந்த கடல் எடுத்து போட்டோம். அதான் நான் பார்த்தேன். ஓகே இங்க வந்து சாப்பிட்டே வந்து கொஞ்சமாவது நம்ம சாப்பிட்டு போயிடும். பேக் பண்ண முடிச்சுன்னா பேக் பண்ணி கூட நம்ம ஹோட்டல் அப்புறம் சொல்லுங்க ஹோட்டல்லே இல்லையா ஓகே, ஸோ இங்க இருக்கிறவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது நிறைய கடை இருக்கு. பட் இந்த கடையில கூட நிறைய டேஸ்ட் இருக்கிறதுனால நம்பர் படி தான் கூப்பிடுவாங்க. வாங்கினீங்கன்னா இந்த நம்பரை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் டோக்கனை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆள் எவ்வளவு ஆள் பாருங்க. ஸோ அவங்க அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. சுட சுட இருக்கு எல்லாமே. தாராளமான போர்ஷன்ல கொடுக்குறாங்க. இல்ல மீன் மட்டும் மீன் கோழி வறுவல் அப்புறம் ப்ரான் ஃப்ரை ஒண்ணு, அப்புறம் மீன் மட்டும் தனியா. மீன் அங்க எடுத்துட்டாங்க. முட்டை ஒண்ணு போட்டீங்க. ஓகே சூப்பர். இது கோழி சுக்கா ஒண்ணு. காய்ஸ் வாங்கியாச்சு. காரணம் இடமே இல்லை. ஓகே காய்ஸ், நம்ம வந்து சிக்கன் சுக்கா, ப்ரானு, அப்புறம் 2 சாப்பாடு, முட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஃபிஷ் தான். ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம வெயிட்டிங்க. நம்ம வச்சு நின்றுட்டே சாப்பிட வேண்டியதான். காரத்துக்குலாம் இடம் இல்லை. காய்ஸ் இப்போ வந்து இந்த ப்ரான் வந்து எல்லாத்தையும் என்ன போட்டுருவோம். கையில தனியெல்லாம் வச்சுட்டு இருக்குது. பயங்கரமா இருக்கு. எதுக்கு 2 பிளேட் 3 பிளேட் நம்ம சோறு. ஆனா பாருங்க இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சோறு அள்ளி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரைஸ் மட்டும் வாங்கினால மீன் குழம்பு போட்டாங்க. ஸோ இந்த ப்ரான் பாக்குறதுக்கு ருசியா இருக்கு. அண்ட் சிக்கன் சுக்கா பரம்பரை இங்கே வந்திருக்காங்க. ஆனா அங்க போய் சிட்டிசன் ஆயிட்டாங்க. அங்க போய் சிட்டிசன். ஓகே, நம்ம ஒரு 4வது தலைமுறை. சொந்த ஒரு இது நம்ம காரைக்குடி தெரியல. அது தெரியல. டூர் வந்திருக்கீங்க. நம்ம சும்மா சுத்தி பாக்கிறதுக்கு வந்தோம். சாப்பிடுறோம். சுந்தரி அக்கா கடையோட பைட்டு நானே ஸ்பெஷலா பண்ணிடுறேன். பெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. என்ன பெஸ்ட்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நானே இந்த மீன் கறி அந்த சோறை பாருங்க, அப்படியே உதறுது. ஓகே, செகண்ட் அந்த மீன் கறி அவ்வளவு கவ்வா இருக்கு. அந்த உரப்பு நாக்குல போன அப்படியே சடக் சடக் சடக்குன்னு இருக்கு. உடாங் இது வந்து ப்ரான். சொல்லுங்க, இறங்குது இல்ல அப்படியே அந்த மீன் கறியோட புளிப்பு அப்படி இருக்கு. மீனுக்கு நான் அவ்வளவு நேரம் கேட்காது. மீன் கடைசி இல்ல மீன் தான் முத. ஓகே, மீன் நடுவுல போட்டு எடுத்தாச்சு. அந்த மஞ்சள் மீன் ஃப்ரையா பெஸ்ட்னு சொல்றாங்க. அது ஏன் நல்லா இருக்குன்னா 30 நிமிஷம் நல்லா இருக்கு. ஃப்ளேவர் அப்படி நல்லா இறங்கி இருக்கு. ஃப்ரை பாருங்க இவ்வளவு கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆமா, தீயல கொஞ்சம் தீஞ்சது இருக்கு. அப்படியும் தீயல. இது வந்து போன்லெஸ். அந்த ஜூசியா இருக்கு. ஆல்சோ நைஸா இருக்கு. ரெசிபி நல்லா இறங்கி இருக்கு. காட் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, மோகன் ட்ரை பண்ண போறேன். வலிக்கிட்டு போயிருச்சா மீன்? தண்ணியை பத்தின உள்ள வச்சிருச்சா? அந்த கிறிஸ்பினஸ் உள்ள அந்த சாஃப்ட் ரொம்ப அழகா இருக்கு. எஸ் சொல்றது, இது பாக்க காட்டமோடா இருந்தாலும் உள்ள எப்படி சொல்லுவாங்கல்ல, பாக்க ரகட்டா இருந்தாலும் உள்ள குழந்தை சார் முருமுருன்னு இருக்கு. அதான் நார்மல். ரொம்ப மீன் சாப்பிட மாட்டேன். இந்த வஞ்சர் மீன் மட்டும் தான். முட்டை மீன் தான். ஏன் முட்டை? முட்டை என்ன புதுசா? எல்லா உலகத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஊட்டி விடுறேன். ஆசை. இது வந்து சிக்கன் சுக்கா. ஓகே, அப்போ நத்திங் ஸ்பெஷல். நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்க மாதிரி தான் இருக்கு. ப்ரான் நல்லா இருக்கு. நல்லா வறுவல் பண்ணிருக்காங்க. வந்து சிக்கன் சுக்கா நல்லா இருக்கு. பட் நல்லா இருக்கு. மீன் தான் பெஸ்ட். மீன் தான் ஹைலைட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மீன் தான் பெஸ்ட். மீன் வந்து அந்த கறியும் சரி,
அந்த மீனோட என்னதான் மீன் வந்து தின்னா இருந்தாலும் செம்மையா இருக்கு. எஸ் கரெக்டா புடிச்சு ஆமா ஆமா எஸ் எல்லாருக்கும் தான் வாங்குறேன் ஊட்டி விடுங்க. ஓ சரி நல்லா இருக்கு. இந்த கறி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புளிப்பு ஆமா மாத்த வர மாட்டேங்குது. வேலை சொல்றேன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு டின்னர் இதுதான் போல. எனக்கு பிரைஸ் ஓகே தெரியுமா? 740 rupees சாப்பாட்டுக்கு ஓகே வெரி ஒதி. சோறு டீப்ல பாரு. ஓ அன்லிமிட்டடா? சோறு அன்லிமிட்டட். அன்லிமிட்டட் இருக்கு. நான் ஒட்டாம சூர்யா சூர்யா எடுக்கலாம். மீன் உடாங் அடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஓதி இத்தனை ஐட்டம் மனுஷா மணிக்கு 30 அடிக்குள்ள தானா சத்தியமா நம்ப முடியல. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. அல்டிமேட். இல்ல அவங்க எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துருவாங்க. நம்பர் படி தான் லயன் பண்றாங்க. ஸோ எல்லாரும் நடுவில் ஏன்னா வந்து எல்லாரும் கச்ச முச்சா எனக்கு அவர் குழம்பிடுவார். இது என்னன்னா நான் சாப்பிட வரைக்கும் சாப்பாடு வந்து ஸ்டோப்பா நம்ம பத்திரமான சேஃபான கடையில தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தம்பி எடுங்க தம்பி சாப்பிடும்போது இப்பெல்லாம் வரலாமா? எஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் யூ கேன் ஃபீல். ரொம்ப சாப்பிடல ரொம்ப சோறுங்க. நம்மளா நம்ம இந்த மாதிரி ரோல்ஸ் சாப்பிடவே மாட்டோம். சோறு நம்ம நிறைய இருக்கு. ஆமா நம்ம அதான் சொன்னோம். அவர் வீடியோ பார்த்துட்டு இல்ல சொல்ல வேணாம். வீடியோ பார்த்துட்டு என்னடா அது நான் சொல்லிதான். நாங்க எங்களோட உண்மையான பிளான் என்னன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. பட் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவன் நடக்கிறான். நல்லா இருக்குது. யாரும் திறக்காம இருக்கு சிவாஜி. இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச்ல இருக்கோம். இங்கேருந்து அந்த கடல் கிட்ட போறதே செம்ம தூரமா இருக்கு. ஃபுல்லா மண்ணு தான். இப்போ அங்க பாத்தீங்கன்னா பீச்ல ஃபுல்லா வந்து பிளே கிரவுண்ட்லாம் கட்டியிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட்லாம் இருக்கு. ஏங்க பாரு பீச்ல பிளே கிரவுண்ட் உட்கார்றதுக்கு வந்து இந்த சீட்டிங் ஏரியா அழகா கட்டி வச்சிருக்காங்க. பட் அப்படியே கோசமா அங்க மட்டும் ஒரு கூட்டம் நல்லா இருக்கு. இப்போ முன்னுக்கு பாரு எவ்வளவு தூரம் பாரு. அங்க இருக்கு பீச். வேற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா படத்துல பாக்கும்போது என்னமோ கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க இருந்து பார்த்தா அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா குதிரை ரைட்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ண போறதில்ல. ஜஸ்ட் கேம் அண்ட் ஜஸ்ட் அப்படியே சுத்தி பார்த்துட்டு எனக்கு பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய பீச் நான் பார்த்ததே இல்லப்பா கடவுளே. நம்மளா நான் போற போர்டிசன் பீச்ல வந்து இறங்கி கொஞ்சம் நடந்து போனா தண்ணி வந்துடும். இங்க என்னன்னா அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலை சொல்லிட்டாரு சார்ஜிங் வெயிட்டிங் சார்ஜ்லாம் நான் போட மாட்டேன் பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க நல்லபடியா சொல்லிட்டாரு. போயிட்டு வாங்க தளபதி ஃபேன் சொன்னோன்னே அவரு நீங்க தளபதி ஃபேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு சார். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து அஜித் ஃபேன் சொல்லிட்டாரு. அஜித் ஃபேன்லாம் இங்க சேர்க்காது. அஜித் ஃபேன் அது இன்னொரு ஆட்டோ வேறு அங்கே அந்த மால் மண்ணுக்கு இவங்கெல்லாம் அது விஜய் ஃபேனு அப்படின்னா நான் தலை ரசிக்கிறேன் அப்படின்னா அப்போ நீயே கூட்டு போ. பாத்தீங்களா ரைவலி ரைட்டா இருந்தாலும் வியாபாரம் வந்தோன்னே கரெக்டாக தான் அவங்க கூட்டிட்டு போனாங்க. ஸோ இப்போ பீச்சுக்கு வரைக்கும் போகும். ஸோ இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஏன்னா படத்துல பார்த்த இடங்கள் எல்லாமே இப்போ கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறேன்னு சொல்லும் போது அதானே ரயில்வே ஸ்டேஷனு சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லையா வேற அதான் சென்னை அதான் அந்த படத்துல வர ஸ்டேஷன் இதெல்லாம் அதான் நினைக்கிறாங்க பாருங்க. ஐம் நாட் ராங்ல. கெந்திங் ஐலண்ட்ல இருக்கிற கேம் எல்லாம் இந்த பீச்ல இருக்கு கைஸ். அப்படி இப்படின்னு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இப்போ டயர்ட் ஆயிடுச்சு. சென்னை பீச்ல வந்து காலை நினைக்கிறேன். ஓ காதல் ஏரியா உள்ள இருக்கு இப்ப தெரியுதாங்க கைஸ். காதல் ஏரியா அப்படியே வாங்க உள்ள போவோம். காதல் ஏரியா அந்த பக்கம் போமா. அக்கா வந்து மல்லிப்பூ விற்காம போக மாட்டாங்க. அவங்க தான் இன்னும் அந்த பாண்டிங் வந்து பெருசா கிரியேட் பண்றாங்க. மல்லிப்பூ வச்சு அப்பதான் அந்த லைக் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு வந்து ஓகே இதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். நம்மளுக்காக இதை வாங்கி லைஃப் லாங் வச்சு பாத்துக்க போறான். மல்லிப்பூ வாங்கி கொடுத்து நம்மள வந்து சந்தோஷப்படுத்த. மல்லிப்பூ வாங்கி தர முடியுதுன்னா அப்ப நம்ம வந்து அவனுக்கு நம்மளுக்கு அல்வாலாம் கொடுப்பான் அப்படின்னு ஏமாந்து நீங்க வந்து பூஸ் வாங்கிட்டு போயிடாதீங்க. என்னங்க இது அல்வாங்க. பீச்ல கூட்டு வந்து தடறோன்னா நம்பாதீங்க. வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா பேசுறோம்னா நம்புங்க. நீங்க அந்த அலைய பாருங்க சத்தியமா செம்ம ஸ்கேரியா இருக்கு பாக்குறதுக்கு. நார்மலான அலை அடிக்கிற மாதிரியே இல்ல. இப்ப கடைசி சுனாமி வந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போயிட்டு கால் நினைப்போம். ஐயோ
சத்தியமா சொல்றேன் செம்ம டிஃபரெண்ட். ஆமா ஆமா. அதுக்கும் ஓ மாடி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடல் பிடி கடல் பிணைங்கடல். இது பயங்கரமான கடலா இருக்குல்ல. ஆலாவே வா வா வா. ஏய் வந்துட்டு கால் நினைக்காம போவீங்களா? இறங்கி வாங்கடா. என்ன பிடிக்கும்? லூமா மரி கால் உத்தமா மரி. cepat cepat cepat. Bang lupa apa? Buka lah cepat. Macam ni lah bagus. வாங்க பிபி வாங்க பிபி வாடாஜு. இப்போ நாங்க வந்து வந்ததுக்கு இந்த கடல்ல கால் நனைச்சிட்டு மெமரி கிரியேட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? செம்ம குவாட்டா இருக்கு. காத்து அவ்வளவு பயங்கரமா அடிக்குது. என்ன இது? ஓகே சோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போறோம். கால் நினைக்க போறோம். கேமராமேன் வர மாட்டான். ஏன்னா அவன் கேமராவோட உள்ள வந்தானா பிரச்சனை வரும். கடல் மாதாவே இந்த அவளே ஏத்துக்கோ. ஏய் நல்லா இருக்கு மேன். ஏய் நல்லா இருக்கு மேன். ஏய் गाइस ஓ செம்ம குளிருதுங்க. தண்ணி இருக்கு. அதான் ஏன் நொர மாதிரி இருக்கு गाइस. இந்த மாதிரி நொர நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நான் குளிக்கும் போதே நொர இல்லாம தானே குளிப்பேன். இவ்வளவு நொர வந்திருக்கு. சரி இப்ப மெரினா வந்தாச்சு, கால் நினைச்சாச்சு. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சூழ்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான காத்தடிக்குது. போலீஸ்காரங்க வந்து நம்மள மேல வர சொல்லிட்டாங்க. சோ நம்மளும் வந்து நம்மளோட லைஃப் ரிஸ்க் பண்ண தேவையில்ல. கொஞ்ச நேரம் போயாச்சு, கால் நினைச்சாச்சு, போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்கிறது வந்து பாடி ஏறாதீங்க மேலே ஏறி போக அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க? இங்க வந்து வெளிநாட்டுல எங்கிறது வந்து பாடி ஏறாதீங்க மேலே ஏறி போக அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவர் வந்து நம்மள அக்கறையா சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளும் அக்கறையா மேல வந்துட்டோம். இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நீங்க இந்த பீச்சுக்கெல்லாம் வரணும், எங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, டூர் கைடோட வர போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து நம்ம 5A டிராவல் கிட்ட நீங்க வந்து உங்களோட பிளான் சொல்லிட்டீங்கன்னா, இல்ல நீங்க அங்கேயே சுத்த போறீங்க, எங்கெங்க பண்ண போறீங்க அழகா சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு அழகா பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மரீனா பீச்சும் ஒன் ஆஃப் த பிளேஸ் நீங்க வந்து விசிட் பண்றதுக்கு. ஸோ கிரிட்டிகா பிளாக்ஸ் எங்க போனாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களே அழகா வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே நான் இந்த பீச்சுக்கு வரணும் ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கடைசி இந்த மரீனா பீச்னு சொல்லி நான் வந்துட்டேன். சந்தோஷமா மோட்டர்ல 2 இது போலீஸ் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க சைடுல தான் வரோம். சைடுல தானே ஒட்டி தானே போறாங்க. ஓகே இவர் வெட்டுவாரா மாட்டாரா எந்த அண்ணனும் வந்துட்டு போலீஸே ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. சைட்டுக்கு வந்தானா நான் வந்துட்டு அப்படி சைடு பண்ணி சார் அப்படின்னு டே வாடா அவரு சொன்னாரு டே வாடா அப்படின்னு. டே வாடா வா என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காம போல் இருக்கு, கூட பிடிப்பட்டிருக்காம போல் இருக்கு. அதனாலதான் டே வாடாட்டு இருக்காரு போல் இருக்கு. கேட்டாரா இன்னைக்கு என்ன கேஸ் அப்படின்னு? ஆட்டோ வந்து அடிக்க போறேன் நான் கொஞ்சம் அத செய்ய பாருங்க. ஓட்டல் சரி. இப்போ உன்ட்ட என்ன இருக்கோ அத பூரா ரெவண்ட் செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. சரிண்ணே. முடிய பார்த்துட்டு அடிச்சு போட்டுருக்கு இவ்வளவு பிள்ளைங்க ஓடி. சம்மந்தமே இல்லை தெரியுமா உன்னை பார்த்துட்டு நானும் என்ன வாடா ஓகேதான் பரவாயில்ல ஃப்ரெண்ட்லி சரி போடா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. காவல்துறை உங்களுக்கு நண்பன். சரி गाइस நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். ஐ கேனாட் கண்ட்ரோல். சாப்பிட்டு பாத்ரூம்ல எல்லாம் சரி. ஓகே गाइस மெரினா பீச் குல்ஃபி. டு பி ஆனஸ்ட் கடிச்சிட்டீங்க. நிறைய குல்ஃபி சாப்பிட்டுருக்கேன். இது கவுகாவ் பால் சிட் அப். ஓ மில்கியான ஒரு அம்மா பால் ஒரு நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு பால். பால் அதே மாதிரி நானும் வாங்க போறேன். ஜோக்கா இருக்கு. செம்மையா இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். கறி மஜாவா இருக்கு. செம்மையா இருக்கு பால். யூ மஸ்ட் ட்ரை குல்ஃபி. இவ்வளவு பெரிய கடலுக்கு இத்தனை குட்டியோண்டு நம்பா தொட்டியாம போடுவான். அதான் எழுதிக்க போறோம். லாஜிக்கா நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய கடலுக்கு நீங்க 2 குட்டியான குப்பை தொட்டி வச்சிருக்கீங்களே, எப்படி எல்லாரும் போட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்தை நிறைஞ்சிருமே. கொஞ்சம் பெருசு போடலாம், தப்பு இல்லையே. ஆனா நிறைய இருக்கு, பட் சின்னதா இருக்கு. ஐ ஃபீல் லைக் வெரி ஸ்மால். இதை கட்டில எடுத்துருவோம். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். ஜனநாயகன் படம் பார்க்க நம்ம சென்னை வந்திருக்கோம். ஓகே गाइस சென்னைக்கு வந்தாச்சு, மரீனாக்கு இறங்கியாச்சு. படம் பார்க்கிறதுக்கு வந்தாச்சு. ஆனா படம் போஸ்ட்போன் ஆச்சு. என்ன கதை ஏதுன்னு தெரியல. 12 நாங்க கிளம்புறோம். அதுக்குள்ள ஏதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா சந்தோஷம். கடலே கவலையா இருக்கு. அது பண்ணுங்க சார். படத்தை கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா நாங்க படம் பார்த்துட்டு வருவோம்ல. அதுதான் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு. பீச்சுக்கு வந்துட்டு கோலி சோடா ட்ரை பண்ணலன்னா எப்படி? ஸோ நம்ம கோலி சோடா வாங்கியாச்சு. இது வந்து ப்ளூபெரி ஃபிளேவர் ஜல்லிக்கட்டு சோடா. ஸோ மலேசியாலைக்கும் இங்கே என்ன வித்தியாசம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். வாவ், இந்த கேஸா இருக்கட்டும், அந்த ப்ளூபெரி ஃபிளேவரா இருக்கட்டும், வெரி ஸ்வீட், வெரி நைஸ், வெரி கேஸி. மேட்ரு என்னன்னா அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு, அந்த குண்டு தான் மேட்ரு. சூப்பரா இருக்கு. குண்டு
உள்ள சோடா ஆம்பளை சோடா, குண்டே இல்லாத சோடா பொம்பளை சோடா. வெரி நைஸ். கேசியா இருக்கு, பட் நாட் டூ கேசி. ப்ளூபெரி டேஸ்ட் ரொம்பவே நல்லா தெரியுது. ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஏன்னா எப்படி இருக்கு டேஸ்ட்? ஜோக்கா இருக்கேண்ணா, 100+ லைட்டா லைம் கலந்த மாதிரி இருக்கு. இதை கரெக்டா சொன்னா. தெரியல, ஆனா நல்லா இருக்கு. ஃபெமிலியரா இருக்கு இந்த டேஸ்ட். இந்த கேஸ் தண்ணி நம்மளாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் சோடால மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது என்ன சொல்றது, லைட்டாவும் இருக்கு. அந்த ப்ளூபெரி டேஸ்ட் நல்லாவே தெரியுது. என்ன அந்த கோலி நடுவில் மாட்டேங்குது. அவர் வந்து எனக்கு தண்ணி வேகமா வேணும் அந்த ஒரு வெறியில குடிச்சிட்டு இருக்காரு. இதோட நம்ம கிளம்பி நம்ம ஹோட்டல் போறோம். என்ன